வெல்கம் டு கிராண்ட்மா சமையல். இங்கே என்ன செய்ய போகிறோம்னா நேந்திரப்பழம் சட்னி செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். நேந்திரம்பழ சட்னி செய்ய தேவையான பொருள்: நேந்திரம்பழம் 1, ஒரு சில் தேங்காய் துருவல், வத்தல் 2, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன். வாங்க செய்யும். வாழையில் 2 ஸ்பூன் நெய் விட்டு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு வறுப்போம். 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து வறுத்து எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு வறுத்துக்கிடுவோம். உளுந்து வறுத்து இந்த கடலைப்பருப்பு நெய்யில் வறுத்துட்டுருக்கோம். அது நல்லா வாசமாக இருக்கும். அதனால தான் நம்ம நெய்யை யூஸ் பண்ணுறோம். உளுந்து வறுத்து பாருங்கள். இந்த கடலில் இருக்கணும். உளுந்து வறுத்து இதெல்லாம் போடுவோம். ரைஸ் வத்தா பட்டை 3 கிலோ போட்டுருக்கோம். ரைஸ் இப்போ எடுத்தாச்சு. இப்போ இந்த கடலில் வந்துருச்சு. கடலைப்பழ துண்டுகளை அடுத்து நெய்யில் போட்டு வதக்குவோம். தண்ணி சேர்த்து வதக்கிடுவோம். ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதோட போட்டுக்கிடுவோம். நம்ம 1/2 ஸ்பூன் பெரிய வெங்காயம், 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கிட்டோம். நம்ம நேந்திரம் போட்டுக்கிறோம். அது தேங்காய் துருவல், தேங்காய் துருவல் 1 சில் தேங்காய் துருவல் போட்டு அதோட வதக்கி வச்சு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரைச்சா போதும். வாங்க நேந்திரம் சட்னி ரெடி ஆகிடும். கைஸ் கொஞ்சம் ஆறின பிறகு போடலாம். கைஸ் வரும். கைஸ் மேடக்கில் வத்தலை குச்சி மீடிக்கில் கைஸ் அதை எடுத்துடணும். கைஸ் கைஸ் 2 போட்டால் போதுமா கைஸ்? கைஸ் அதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். நம்ம கைஸ் ஒரு அழகு அரைச்சோன்னே இப்போ நேந்திரம் சேர்த்துக்கலாம். கைஸ் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது எதுக்கெல்லாம் கூட சாப்பிடலான்னு கேட்போம். வாங்க. நேந்திரம்பழ சட்னி தயார். இது இட்லி தோசையோடு சாப்பிட குழந்தைகள் கொடுத்தா நல்லது. அந்த வாழைப்பழத்தில் உள்ள சத்துக்களும் அதுகளுக்கு கிடைக்கும். பிரியமாக சாப்பிடுவாங்க. விட்டமின் B6, விட்டமின் C உள்ள நேந்திரம்பழ சட்னி குழந்தைகளுக்கு இட்லியோடு சேர்த்து சாப்பிட கொடுத்தா அதுகளுக்கு அதோட சத்துக்கள் கிடைக்கும். அதனால் இது கணக்காக தயார் பண்ணால் ரொம்ப சுவையாக இருக்கும். அதுகளும் விருப்பமாக சாப்பிடுவாங்க. அதில் நேந்திரம்பழ சட்னி தயார் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுங்க. பிரியமாக இட்லி தோசையோடு சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூட நல்லா தான் இருக்கும். வாங்க கைஸ் நம்ம டேஸ்ட் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் வாங்க கைஸ் டேஸ்ட் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. கிராண்ட்மா செம. கைஸ் இதே விளையாடுறது சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.